ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் வந்து போக போறாரு. இன்னொரு ஆப்ஷன் அவங்கள வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுக அணியில் இருக்கக்கூடிய விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து நம்ம எப்படியாவது நம்ம அணிக்கு கொண்டு வந்துடணும். மாவட்டத்துக்கு ஒரு தொகுதின்னு வச்சுக்கிட்டா 38 மாவட்டம் இருக்கு. அப்படியாவது ஒரு 38 தொகுதி கொடுத்துட மாட்டாங்களோ? ஏன்னா 2011 63 நாயன்மார்கள்னு சொல்லி 63 தொகுதிகளை வாங்கினவங்க தான் காங்கிரஸ்காரங்க. ஒரு 15லிருந்து 20 எம்எல்ஏவாவது பாஜகவுக்கு சட்டமன்றத்துக்குள்ள இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ள. அதனால எடப்பாடி என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறதான் அமித்ஷா சொன்ன யுக்தி. பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நயினாரை பத்தி புகார் சொல்லும்போது இவர் கிட்டத்தட்ட அதிமுக காரராகவே மாறிட்டாரு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நடப்பு அரசியல் குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குஹன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி? நலமா இருக்கேன் சார். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தாவேகா விஜய் அவர்கள் இப்போ வருவார். கடந்த ஆண்டுகளில் அவருடைய மாநாட்டுக்கு பிறகு சுற்றுப்பயணம் செய்வார். இப்படி தொடர்ந்து எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருந்தார். கொஞ்சம் அந்த எதிர்பார்ப்புகள் குறைஞ்சிருச்சா, இல்லை இன்னுமே அவர் வைப்ரேட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாரா? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தினுடைய ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவருக்கு வந்து இடையில இருக்க போகிற ஒரு 2-3 நாள் கேப்பில் வந்து டப்பிங் பேசுறது மட்டும்தான் பாக்கி. மீதி எல்லாமே வந்து பட தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து பார்த்துக்க போகுது. இப்போ ஜூன் 22ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் வந்து வருது. ஸோ இதன் காரணமாக எல்லா மாவட்டங்கள்லையுமே வந்து பயங்கரமாக வந்து விஜய் அவருடைய பிறந்தநாள் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளரான புஷியானந்த் அவருடைய உத்தரவு. கிட்டத்தட்ட 120 மாவட்ட நிர்வாகம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இருக்குது. எல்லா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு 2-3 மாவட்டங்கள் மட்டும்தான் இன்னும் போடாமல் இருக்காங்க. தூத்துக்குடி, இன்னும் சில மாவட்டம் மட்டும்தான் போடாமல் இருக்காங்க. இது எல்லா பகுதிகளுக்குமே மாவட்ட செயலாளர் வந்து நியமனம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கட்ட வேலையாக சமூக வலைதள பொறுப்பாளர் நியமனம் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த சமூக வலைதள பொறுப்பாளர் நியமனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்து, இன்னும் பல நாடுகளெல்லாம் வந்து பொறுப்பாளர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமாக காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஜய் அவர்களுடைய இந்த டிராவல் பயணம் வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்கணும். அங்கேயும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பொறுப்பாளர் இருக்கணும். இப்போ குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வந்து நிறைய நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இலை இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்று பார்க்கலாம். அங்கே ஓட் பேங்க் இருக்க தவிர மணி செக்ரேஷன்ஸ், பணத்தை உருவாக்குவதற்காக ஒரு திட்டமிடலாக இருக்கும். அந்த தேவை விஜய்க்கும் இருக்கா? கண்டிப்பாக. அதுதான் பிரதான நோக்கமாக இருக்குது. இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சில வருடங்களுக்கு முன்பு தான் வந்து திமுக அயலக அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை போட்டு அதுக்கு சில எம்பிக்களெல்லாம் வந்து பொறுப்பாளர்லாம் உள்ளே வந்து போட்டாங்க. கலாநிதி வீராசாமி, அப்புறம் முன்னாள் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், இவங்களெல்லாம் வந்து பொறுப்பாளராக உள்ளே வந்து அப்படிதான் இந்த ஜாபர் சாதி கூட உள்ளே வந்ததை நம்ம பார்க்குறோம். ஆமாம், அவர் தென் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராக, பட தயாரிப்பாளரும் கூட. அவர் தயாரித்த படமும் இன்னும் வெளியே வரலை. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் 22க்கு பிறகு மிகப்பெரிய ஒரு திட்டமிடலை வந்து வச்சிருக்கிறாரு. அதிலும் குறிப்பாக தாவேகா தரப்பில் நம்ம விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணம் வந்து போக போகிறாரு. அதற்கு அடுத்ததாக 2ஆம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களை சந்திக்கும் அந்த திட்டமிடல் வந்து இருக்கிறதாமா. அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிராவல் பயணத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திட்டமிடல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான மக்களுடைய பிரச்சனைகளை வந்து முன்னின்று பேசுகிறது தான். கிட்டத்தட்ட ஒரு கிராம சபை கூட்டமாக நடத்தலாமா, அல்லது டிராவல்லே ஒரு கேரவன் வேன்லேயே வந்து மக்களை சந்திக்கும் ஒரு திட்டம் இடலாமா, இல்லை நடைபயணமாக போகலாமா அப்படிங்கிறதுல 3 விதமான ஸ்ட்ராட்டஜியை வந்து வச்சுருக்காங்க. அதிலும் குறிப்பாக இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய ஆலோசகராக வந்து இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் வாய்ஸ் ஆஃப் காமனும் வந்து ஆதவர்ஜுனா சாருடைய நிறுவனம், அந்த நிறுவனமும் வந்து தீவிரமாக தாவேகாவுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு வராங்க. தற்போதே வந்து வேட்பாளர்கள் தேர்வில் வந்து ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவல். குறிப்பாக எப்போவே எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் ஒரு எம்எல்ஏ சீட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே அறிவிக்க வேண்டாம். குறைந்தது நல்ல செலவு பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், நல்ல கௌரவமான ஓட்டை எடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொரு விஷயம், விஜய் அவர்களுடைய அந்த கொள்கை பரப்புரையின் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செலவு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து அவங்களுடைய திட்டமாக வந்து இருக்குது. ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பின்னணி கொண்ட ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர், அப்புறம் இன்னும் ரொம்ப எளிய பின்னணி கொண்ட நபர்களையும் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு வரவேற்க தகுந்த விஷயம் அப்படின்னு இருந்தாலும் கூட, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் லிஸ்டெல்லாம் வந்து புஷியானந்த், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 3 பேர் தான் வந்து டிக் அடிக்க போகிறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் அவங்கள வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா,
திமுக அணியில் இருக்கக்கூடிய விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ந்து நம்ம எப்படியாவது நம்ம அணிக்கு கொண்டு வந்துடணும். இவங்க வந்து சில நேரம் வந்து இப்போ அனகாபுத்தூர் விஷயமா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு அரசுக்கு எதிரான சில விஷயங்களெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு போராடும் போது இப்போ கூட்டணியில் தான் இருந்தாலும் இந்த அரசு செய்கிற சூழ்ச்சிகளை, இந்த அரசு அதிகாரிகள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎம் சண்முகம் வந்து கொதிக்கிறாரு. அது நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அது ஸ்டாலினவே கிட்டத்தட்ட ரொம்ப சீண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம். இல்லை, இந்த பேச்சு அதாவது விசிகாவுக்கும் அல்லது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காகட்டும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காகவும் திமுகவில் அதிக சீட்டுகளை பெறுவதற்கான பேர வலிமையை கூட்டுமா அல்லது இது விஜய்க்கு வலுவூட்டும் நிகழ்வா மாறுமா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நான் அப்படியும் பண்ணிட்டு இங்கேயே பேசிட்டு இன்னைக்கு கூட தொல் திரும்ப என்ன சொல்றாருன்னா, நாங்கள் சண்டை போட்டுப்போம், ஆனால் நாங்கள் ஒருபோதும் கூட்டணியை விட்டு போக மாட்டோம். ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு சீட்டு கூட்டி தரலைன்னா தான் பாருங்க விஜய் தராரு, இன்னும் அமைச்சரவையில் பங்கு கூட தராரு அப்படின்றது இது திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குமா? இல்லை, நான் நெருக்கடி அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, திமுக தலைமைக்கு கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷரை வந்து போடுறாங்க. அதில் மாற்றுக்கிறது 2026 ரொம்ப ஹெவியாக இருக்கும். கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூவாக 2019 எம்பி தேர்தல், அப்போ அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி, அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தல், தொடர்ந்து வின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவங்களும் ஒரு அதிகார மட்டத்தில் தான் வந்து இருக்காங்க. அப்படி இருந்தும் நமக்கான அந்த எண்ணிக்கை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப லெவலில் தான் வந்து இருக்குது. குறிப்பாக சிங்கிள் டிஜிட்டில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, விசிக, சிபிஐயில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம். அதாவது கலைஞர் இருந்த காலத்திலேயாவது நமக்கு 10 கொடுத்தாங்க, 12 கொடுத்தாங்க கௌரவமாக. ஜெயலலிதா அம்மையாரும் இது மாதிரி நம்ம அவங்க அதிமுக கூட்டில் இருந்தப்போ 12 சீட்டு 13 சீட்டுன்னு வந்து கொடுத்தாங்க கௌரவமாக. நம்ம அந்த எண்ணிக்கையாவது நம்ம வந்து வாங்கணும், குறைந்தது ஒரு 10ஆவது வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அஜெண்டா என்னவா இருக்குது அப்படின்னா, திமுக கூட்டணியோட 200 தொகுதி வெற்றி பெறணும். அதை தான் வந்து நிறைய இடங்களில் இப்போ விளம்பரமாகவே பண்ணிட்டு வராங்க. வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு அப்படின்லாம் சொல்லி பண்ணிட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 170 கம்மி போட்டியிடக்கூடாது, ஒரு 150 சீட்டை நம்ம வந்து உள்ள சட்டமன்றத்தில் எம்எல்ஏவாக இருக்கணும் திமுக எம்எல்ஏக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த 2006 ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்து 96 வந்து தொடர்ந்து மைனாரிட்டி அரசுன்னு ஜெயலலிதாவால் விமர்சிக்கப்பட்ட அரசாக மாறிச்சு. அதனால் ஒரு உறுதியாக இருக்காங்க. ஒரு 180 சீட் இல்லைன்னா 200 நின்னோம்னா ரொம்ப குறைவாக ஒரு 50-60 சீட்டு அவங்க ஷேர் பண்ணும்போது அது நிச்சயமாக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகள் இவங்க காத்திருக்கிற மாதிரி, அதிமுக காத்திருக்கிற மாதிரி, பிஜேபி காத்திருக்கிற மாதிரி, விஜய் காத்திருக்கிற மாதிரியான வாய்ப்பு ஏற்பட்டுருன்னு நம்ம நம்பலாமா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே திமுக கூட்டணியை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இவங்களுடைய எதிர்ப்பு எல்லாமே பதிவு பண்ணுறாங்க. எதிர்ப்பை பதிவு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செகண்ட்லேயே வந்து சொல்லிடுறாங்க, நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடர்றோம். இதற்கான காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, கொள்கை சார்ந்த கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, மதச்சார்பின்மை களத்தில் இந்துத்துவ சக்திகளை வீழ்த்துகிற ஒரு கூட்டணி அப்படின்னு சொல்லி அதுலேயே ஒரு அண்டர்லைன் போட்டு முடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ இவங்களுடைய எண்ணிக்கை என்னவா இருக்குது அப்படின்னா 8 இல்லைனா 10ஆவது கொடுங்க அப்படிங்கிறதான் வந்து அவங்களுடைய இலக்காக வந்து இருக்குது. தயவுசெய்து இந்த 6ன்னு சொல்லி எங்களை சுருக்கிறாதீங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய இலக்காக வந்து இருக்குது. இப்போ விசிகாவிலையும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலைஞர் 10 கொடுத்தாரு, அதையாவது கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் திருமாவுக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களும் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளரும் போடுகிற ப்ரெஷர். ஸோ இதை தான் திமுக தலைமையிடம் வலியுறுத்துறாங்க. சிபிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதில் பிரகாஷ் காரத்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனாராம், தயவு செய்து நம்ம கூட்டணி அரசாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க, மக்களிடத்தில் இணக்கமாக போங்க, அப்போ தான் வந்து நமக்கான ஒரு வலிமையை வந்து பெற முடியும். பெரிய போராட்டங்களே வந்து நம்ம திமுக அரசின் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னெடுக்காமல் விட்டுருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சிபிஎம்மோட டெல்லி தலைமை அழுத்தத்தின் காரணமாக தான் சண்முகம் இவ்வாறு பேசுகிறாரோ அப்படிங்கிற பார்வையும் வந்து நிறைய விமர்சகங்களை முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், டிகே இளங்கோவன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக தரப்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் தனித்தும் போட்டியிட முடியாது, கூட்டணி இல்லாமல் அவங்களும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது டைரெக்டாக கூட்டணிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டம் தட்டும் விதமாக தான் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பத்திரிகையாளர்களும் அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா, இவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 8 சீட்டு கொடுப்பாங்க, இல்லைனா 10 கொடுப்பாங்க. ஒரு சில விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா ஜெயிக்கிற கூட்டணியில் இருந்தால் 6க்கு ஒரு 5 எம்எல்ஏ 4 எம்எல்ஏன்னு வருது,
ஸோ அதை வாங்கிட்டு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது பெட்டரா, இல்லை விஜய் அப்படிங்கிறவர் இன்னும் ஓட்டை நிரூபிக்காமல் இருக்கிறாரு, ஸோ அப்படி இருக்கிறவர் கூட நீங்கள் போய் கூட்டணியை வச்சு கடைசியில் வந்து அந்த இருக்கிற அந்த 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏங்கிற அதிகாரத்தையும் வந்து இழக்கிறது உங்களுக்கு பெரியதா அப்படின்னு யோசிக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ்லேயே வந்து நம்ம அதிகாரத்தில் இடம் பெறணும், குறைஞ்சது ஒரு 2-3 மந்திரியாவது வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு கலவு குரல் ஒழிச்சிருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, திமுக எங்களை கைவிடாது, அதிக எண்ணிக்கையிலான சீட்டை பெறுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாரு. குறைந்தது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் ஒரு 30ஆவது வாங்கிடணும். மாவட்டத்துக்கு ஒரு தொகுதின்னு வச்சுக்கிட்டா 38 மாவட்டம் இருக்குது, அப்படியாவது ஒரு 38 தொகுதி கொடுத்துட மாட்டாங்களோ. ஏன்னா 2006 கிட்டத்தட்ட 48 தொகுதி வாங்கினாங்க, 2011 63 நாயன்மார்கள்னு சொல்லி 63 தொகுதிகளை வாங்கினவங்க தான் காங்கிரஸ்காரங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வாசன் போன பிறகு காங்கிரஸுக்கான அந்த டிமாண்ட் வந்து 2014 குறைஞ்சது. EVKS இளங்கோவன் அவர்கள் தலைவராக இருக்கும்போது 41 தொகுதி தான் வந்து திமுக கூட்டணியில் உங்களுக்கு கிடச்சி. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்கள் வந்து விஜயை நம்பி போய் அங்கே நம்ம ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நோக்கி தான் அவங்க சிந்திப்பாங்க. இன்னொரு விஷயம், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான செல்வாக்கு எப்படி அதிகரிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை, தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை வந்து சர்வே பார்த்துருப்பதா ஒரு தகவல். அதை கூட இன்றைய நாளேடு வந்து நிறைய நாளேடுகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக 25% வாக்குகள் வந்து விஜய்க்கு செல்லக்கூடும் அப்படிங்கிறதும் ரிப்போர்ட் வருது. 25%னா கிட்டத்தட்ட ஒரு எதிர்க்கட்சி லெவல்லே வந்துடுவாரோ. ஏன்னா இப்போ குமுதம் ரிப்போர்ட்ரு சில வாரங்களுக்கு முன்பு போட்டாங்க, 40 தொகுதிகளில் வந்து விஜய்க்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு செல்வாக்கு வந்து இருக்குது, கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் இன்னும் காலத்துக்கே வர்றதுக்கு முன்னாடியே இவருக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படிங்கிறது யோசிக்க தோணுது. வரக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே வந்து ஒருவேளை அஜெண்டாவாக செட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற பார்வையை முன்வைக்கப்படுது. இதற்கு முன்னாடி பாம்பே ரிப்போர்ட் சொல்லுறப்ப 105 தொகுதிகளில் வந்து தாவேகா முந்து நிலையில் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக 95 இடங்களில் திமுக கூட்டணி, அப்புறம் பாஜக அதிமுக கூட்டணிக்கு 50லேருந்து 60, சீமானுக்கு வந்து 4% ஓட்டு எடுப்பார், 8 தொகுதியில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இவர் 8.5% ஓட்டை வச்சிருக்கிறாரு சீமான். ஸோ அவர் இன்னும் தொகுதியை வந்து பெற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அவங்களுடைய இலக்கு அடுத்த முறை எப்படியாவது சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சு நாம் தமிழரின் குரலாக ஒழிக்கணுங்கிறது தான் என்டிகேவுடைய நோக்கமாக வந்து இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இது என்ன மாதிரியான சர்வேன்னு ஒன்றும் புரியல. அதன் பிறகு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. முதல்வராக மீண்டும் யார் வருவார்னு கேட்டதுக்கு ஸ்டாலின் தான் மக்கள் அதிகம் பேர் சொல்கிறாங்க. 55% மக்கள் வந்து முதல்வராக ஸ்டாலின் வரதான் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. அப்புறம் சாணக்கியாவில் ஒரு விதமான கருத்து கணிப்பு வருது. தற்போது ஒரு சர்வே கிடைத்திருப்பதாக ஒரு நாளேடெல்லாம் வந்து செய்தி வெளியிடுறாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் சொன்ன அந்த ஒரு கருத்தை மட்டும் நம்ம வந்து முழுமையாக நம்பலாம்னு நான் பார்க்குறேன். ஒரு 15% வாக்குகள் விஜய்க்கு கண்டிப்பாக இருக்குங்கிறது உண்மை தான். நான் ஏற்கனவே நம்ம சேனலே பதிவு பண்ணியிருக்கேன், 10%லேருந்து 14% கண்டிப்பாக எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி 10% கன்ஃபார்ம். ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறத பொறுத்து தான் வந்து பார்க்கணும். அதிமுக கூட்டணி ஒரு பக்கத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து சமீபத்திலுடைய பேச்சுக்கள், அந்த கூட்டணியை அவர் விரும்பாமல் போல் தலைமை சொல்லுகிற அந்த என்டிஏ கூட்டணியை தாண்டி இது பிஜேபி கூட்டணி அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்துவதும், இது வந்து அதிமுகவிற்குள்ள வந்து ஒரு விரும்புகிற மாதிரி தெரியல. பிஜேபியிலே விரும்பலை, பிஜேபியிலே தனிப்பட்ட கருத்துன்னு திருமதி தமிழிசை உட்பட சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருந்தா இது வந்து அப்பாவு கூட ஒரு டக்குன்னு ஒன்று சொன்னார், அவர் நல்ல முடிவு எடுப்பார் எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் வரைக்கும் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்காது, தாங்காதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அரசியல் பேசக்கூடாது, ஆனால் சபாநாயகர் இந்த மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டணியினுடைய ஒரு செல்லக்கூடிய பாதை எப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. இப்போ அதிமுக அணியை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே எடப்பாடி தான் வந்து அங்கே கிங்கா வந்து இருக்கிறார். இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் தான் வந்து பாஜக வந்து இருக்குது. அதிமுக முதுகின் மேல் சவாரி செய்யக்கூடிய நிலை தான் வந்து பாஜகவுடைய நிலைமை வந்து இருக்குது. அண்ணாமலை வந்து கடினமாக உழைத்து அந்த 11% வாக்குகளை வந்து பாஜகவை பெற்று கொடுத்துருந்தாலும் கூட சென்ட்ரலில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, குறைந்தது இந்த முறை ஒரு இரட்டை இலக்கத்தில் ஒரு 15லேருந்து 20 எம்எல்ஏவாவது பாஜகவுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்படி நம்ம போகும்போது தான் அதன் பிறகு அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்த முடியும். அதனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க அப்படிங்கிறதான் அமித்ஷா சொன்ன யுக்தி. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவரா வந்து நயினார் நாகேந்திரன் வந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட பாஜகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நயினாரை பற்றி புகார் சொல்லும்போது இவர் கிட்டத்தட்ட அதிமுக காரராகவே மாறிட்டார். அதிமுகவிலிருந்து வந்தும் கூட கிட்டத்தட்ட கரவேட்டி மட்டும்தான் அதிமுக வேட்டி கட்டலை, மற்றபடி எல்லாமே அதிமுக மாதிரி தான் செயல்படுறாரு, கட்சியை வளர்க்கும் நோக்கில் செயல்படலை அப்படிங்கிற விமர்சனத்தையும் வந்து முன் வைக்கிறாங்க. இதையும் அமித்ஷா வந்து சமீபத்தில் மதுரை வந்தபோது எல்லாமே கேட்டுக்கிட்டாராம். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்,
நம்ம பெரிய அளவில் வந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக பாமக, தேமுதிக இன்னும் பல கட்சிகள் வந்து நம்ம அணிக்கு வந்து வரும். இது எல்லாமே சேர்ந்தாலே நம்ம வந்து வலுவான ஒரு கூட்டணி தான். அது மட்டும் இல்லாமல் 2021 இப்போ வரைக்கும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் என்ன, அவங்க சொன்ன வாக்குறுதிகள் என்னென்ன செய்யாமல் இருக்காங்க, அதையெல்லாமே பட்டியலிட்டு மக்களிடத்தில் கொண்டு போய் சேருங்க. அரசுக்கு எதிரான அந்த எதிர்ப்பு குரல் என்பது மக்களிடத்தில் எப்பவும் கண்டிப்பாக வந்து இருக்கும். குறைந்தது 5% வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த வாக்குகளை முழுமையாக நம்ம வந்து விஜய்க்கு போக விட்டுறக்கூடாது, சீமானுக்கு போக விட்டுறக்கூடாது. ஒட்டுமொத்தமாக அது வந்து என்டிஏ அலையன்ஸுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய வந்து திட்டமாக வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களும் வேலை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இதுக்கு இடையில வந்து டக்குன்னு அண்ணாமலை சில நேரம் வந்து கொடுக்குற ப்ரெஸ் மீட் வந்து அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமா அப்படிங்கிற சலசலப்பையும் உள்ளடக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா 2026 பாஜக ஆட்சி தாங்க போங்க அப்படிங்கிறாரு. அதை அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து அதிமுக தலைமையில என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியம். ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா டெல்லி தலைமைக்கு மோடி, தமிழ்நாட்டு தலைமைக்கு வந்து எடப்பாடி அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஆனால் அண்ணாமலையை டேரெக்டாக நீங்கள் பதில் கொடுத்தீங்களா, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, இதுதாங்க முடிவு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் யாருக்காக பயந்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து அதிமுகவை நோக்கி மக்கள் எழுப்ப தான் வைக்கிறாங்க. இப்போ முருகன் மாநாடு நடத்த போகிறாங்க மதுரையில் 22ஆம் தேதி. முன்னணி நடத்துது, பிஜேபி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிஜேபி சொல்கிறது பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. பட் வந்து இது என்னதான் இருந்தாலும் முருகனை அவங்க கையில் எடுக்கிறதே வந்து ஒரு அரசியல் தான். எல் முருகன் தலைவராக இருந்தபோது முருகனுக்கு வேல் யாத்திரை போகிறோன்னு சொல்லிட்டு அது ஒரு குத்தாட்டம் போட்டு ஆடல் பாடல் டான்சர்ஸ்லாம் கொண்டு வந்து ஆட வச்சதெல்லாம் வந்து பார்த்தோம் தெருவுலலாம். ஆனால் கடைசியில் அவங்களுக்கு அது ஒரு விதத்தில் பலன் அளிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் வந்து 20 வருஷமாக இல்லாதவங்க அப்புறம் உள்ளே போனாங்க. ஸோ அதே போல் இந்த முறை வந்து டபுள் டிஜிட்டில் வந்து எதிர்பார்க்குறாராம் அமித்ஷா. பட் என்ன இருந்தாலும் இந்த கூட்டணி வந்து நீடிக்குமா, அண்ணாமலை வாயை அடக்குனா ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் கிரவுண்டில் நிறைய அதிமுக தொண்டர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா இவங்க நிர்வாகிகள் எல்லாமே இவங்க சுயநலத்துக்காக இவங்க போய் பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க, எங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் தான் ஓட்டு போடுறவங்க நாங்கள். ஆனால் இவங்க பாஜக கூட இவங்க மேலே இருக்கிற வழக்குக்காக இவங்களாம் அப்படி சரணடைகிறாங்கன்னா நாங்கள் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கன்னு சில தொண்டர்கள் குமரவும் செய்கிறாங்க. இதுவும் யதார்த்தமான உண்மை. தேர்தல் களத்தில் நம்ம நிச்சயமாக பார்க்கலாம். மிக்க நன்றி குகன், உங்களுடைய கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி. நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.